ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அஸ்வத்தாமன் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை பாஜக அஞ்சலை, அதிமுக மலர்கொடி உள்ளிட்ட 21 ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான திருவேங்கடம் என்கவுண்டர் மூலம் கொல்லப்பட்டார். இவ்வாறு பல்வேறு திருப்பங்கள் இந்த வழக்கில் நடந்து வந்த நிலையில் தற்பொழுது வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கைதின் மூலம் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்துள்ளது. அவை என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். யார் இந்த அஸ்வத்தாமன்? வடசென்னையின் பிரபல தாதா நாகேந்திரனுக்கு 2 மகன்கள் உள்ளனர். ஒருவர் அஸ்வத்தாமன் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார். மற்றொரு மகன் அஜித் ராஜு. இவர் பாஜகவில் மிக முக்கிய நிர்வாகியாக பணியாற்றி வருகிறார். அஸ்வத்தாமனின் நோக்கம் என்ன? 2 மிக முக்கியமான நோக்கம் இருக்கிறது. ஒன்று பார் கவுன்சில் தேர்தல், இன்னொன்று நிலத்தகராறு. அதாவது வழக்கறிஞரான அஸ்வத்தாமன் பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிட எல்லா வகையிலும் முயற்சித்திருக்கிறார். ஆனால் அவர் போட்டியிடாத அளவுக்கு தடை ஏற்படுத்தி செக் வைத்திருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங். இதில் கடுப்பான அஸ்வத்தாமன் சிறையில் இருக்கும் தன் அப்பா ரவுடி நாகேந்திரனிடம் நடந்ததை சொல்லி புலம்பியிருக்கிறார். விஷயத்தை கேள்விப்பட்ட நாகேந்திரன் கடும் கோபமாகி ஆம்ஸ்ட்ராங்கை பழிவாங்க தக்க சமயத்திற்காக காத்திருந்துள்ளார். அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒரக்காடு ஊராட்சியில் உள்ள பிரபல சோப்பு கம்பெனிக்கு சொந்தமான இடம் சுமார் 155 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கிறது. அந்த இடத்தை மணிஷ் என்பவரும் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகி ஒருவரும் வாங்க முடிவு செய்தனர். அப்போது அஸ்வத்தாமன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தலையிட்டு 155 ஏக்கர் நிலத்தில் சுமார் 10 ஏக்கர் தங்களுக்கு தர வேண்டும் என்று கட்ட பஞ்சாயத்து செய்திருக்கிறார்கள். அதாவது ஒரு ஏக்கர் சுமார் ரூபாய் 2 கோடி எனவும் சுமார் ரூபாய் 20 கோடி மதிப்புடைய இடத்தை தங்களுக்கு தர வேண்டும் என்று அஸ்வத்தாமன் மிரட்டியிருக்கிறார். ஆனால் மணிஷும் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகியும் இந்த பஞ்சாயத்து தொடர்பாக ஆம்ஸ்ட்ராங்கிடம் சென்றிருக்கிறார்கள். உடனே ஆம்ஸ்ட்ராங் தலையிட்டு அஸ்வத்தாமனிடம் பேசும்போது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த விஷயத்தை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தனது தந்தையிடம் அஸ்வத்தாமன் கொண்டு சென்றிருக்கிறார். இதனால் சிறையில் இருந்து கொண்டே நிலத்தை வாங்க உள்ள உரிமையாளர் மனுஷுக்கு ரவுடி ராகேந்திரன் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதனையடுத்து மிரட்டல் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை. இந்நிலையில்தான் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் தொழிலதிபர் ஜெயபிரகாஷ் என்பவரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய வழக்கில் அஸ்வத்தாமனை மீஞ்சூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அப்போது தன்னை போலீசார் கைது செய்ய முக்கிய காரணம் ஆம்ஸ்ட்ராங் தான் என அஸ்வத்தாமன் நினைத்திருக்கிறார். ஆகையால் ஆம்ஸ்ட்ராங் மீது அஸ்வத்தாமனுக்கு முன்விரோத பகை புகைந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் உடல்நலம் இல்லாமல் இருக்கும் ரவுடி நாகேந்திரன் நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது விசிட்டஸ் என்ற அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங்கின் எதிரிகளான உண்மை பாலு, ஹரிஹரன், அருண், அஞ்சலை, மலர்கொடி மற்றும் ஆருத்ராவில் இருந்து சில பேரும் நாகேந்திரனை சந்தித்ததாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்புகளில் தான் கொலை சதி தீட்டப்பட்டுள்ளது. அந்த சதி திட்டத்தில் சம்பு, செந்தில், சிசிங் ராஜா ஆகியோரும் முழு வீச்சில் செயல்பட்டிருக்கிறார்கள். இதில் தற்பொழுது ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமனின் சகோதரரான அஜித் ராஜுவையும் விசாரணை வளையத்திற்குள் காவல்துறையினர் கொண்டு வந்துள்ளனர். இந்த அஸ்வத்தாமன் புரட்சி பாரதம் கட்சி பூவை ஜெகன்மூர்த்திக்கு மிக முக்கிய நெருங்கிய நட்புடன் இருந்திருக்கிறார். இதில் கொடுமை என்னவென்றால் இந்த அஸ்வத்தாமன் ஆம்ஸ்ட்ராங் குழந்தையின் பிறந்தநாள் விழாவுக்கு சென்றிருக்கிறார். அதேபோல் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் நிகழ்ச்சியிலும் பூவை ஜெகன்மூர்த்தி செல்வ பெருந்தகையோடு கலந்து கொண்டு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறையின் விசாரணை வளையம் தற்பொழுது வரை சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறது. விரைவில் அனைத்து கொலை குற்றவாளிகளும் பிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிற்க வைக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.